Good morning, students. Good morning, all of you. நான் சாய்க்கிரம். Yes, you can unmute and so. Can you hear me? Can you recognize my voice? Yes, sir. Okay. In early paper, இப்ப நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% கேபிட்டல் பட்ஜெட்டிங் உங்களால right now noise clear, right? உச்சகட்டமான கணக்கெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். போன வகுப்புல வந்து cumulative discounting factor-ஓட கணக்கு செய்து பார்த்தோம், right? Capital structure, அந்த cost of capital, required rate of return என நாமளே கண்டு, அதாவது WACC, weighted average cost of capital நாமளே கண்டு செய்யற கணக்கு மாடல் பார்த்தோம். அப்படி நிறைய how do you say, right, high counting question இதே கணக்கெல்லாம் பார்த்திருக்கோம். 2016 கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா உங்களால செய்யக்கூடியதா இருக்குதா? அசியூம் நீங்க எக்ஸாம்ல இருக்கீங்கன்னு கருதி கொள்ளுங்க. கேன் யூ டூ திஸ்? ஏன்னா HFM, ரைட், மேக்ஸிமம் பாடம். I'll read out the question. Waste Management Center is a semi-government organization operating in BOI as a waste collecting center in the Western Province, right? Waste Management Center BOI kulla velu seida Western Province la velu irukundho. The collection of waste of the WMC is currently disposed to a local contractor at a cost of 2000 per metric ton of such waste. அப்ப இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சென்டர் கலெக்ட் பண்ற இந்த வேஸ்டேஜ் எல்லாம் ஒரு லோக்கல் கண்ட்ராக்டர் ஊடாக ஒரு மெட்ரிக் 2000 ரூபாய்க்கு என்ன செய்யப்படுது? டிஸ்போஸ், விற்கப்படுது, அனுப்பப்படுது. This local contractor has already informed that this charge will be increased by 5% yearly from the following year. இந்த கண்ட்ராக்டர் எப்படி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாருன்னு சொன்னால் 5% இந்த வருடத்திலிருந்து, ரைட், ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிப்பு நிகழும் என்று சொல்லியிருக்கார். WMC has a new project proposal from Korean company. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சென்டர் வந்து has a new proposal from a Korean company to collect the waste and producing a compost as a 5-year project. இப்ப இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து கூடிய ப்ரொபோசல் எடுத்திருக்கு, கொரியன் கம்பெனியில இருக்கு. இந்த வேஸ்ட்ல அதை கலெக்ட் பண்ணி பசலையாக வந்து மாற்றும் ஒரு ப்ராஜெக்ட், 5 years ப்ராஜெக்ட். Management of WMC now considering recycling this waste in house. அப்ப இதால WMC உடைய முகாமைத்துவம் வந்து அப்ப இந்த சுழற்சி முறையில வந்து இந்த வேஸ்ட் எப்படி பயன்படுத்தலாம்ன்றதுக்காக ஒரு திட்டம் ஒன்றை வகுக்குது. This recycling process will produce compost which is 30% of the input waste and could be sold at a price of 8,000 rupees per metric ton. ஆனா இப்படி மேற்சுமர்ச்சி அடிப்படையில செய்கின்ற இந்த பசலை வந்து 30% இன்புட் தேவைப்படும். ஆனால் இந்த அவுட்புட் வந்து 8,000 rupees என்ன செய்யலாம்? மெட்ரிக் டன் 8,000 விற்கலாம். இந்த என்டையர் ப்ராடக்ட் பிளான்ஸ் டு எக்ஸ்போர்ட் கொரியன் மார்க்கெட். அப்படி செய்யலாம், கொரியன் மார்க்கெட்டுக்கு வந்து செய்யலாம், ஃபுல்லா விற்கலாம், ரைட்? அப்போ ஒரு எஸ்டிமேட்டட் ஃபிகர்ஸ் தந்திரிக்காங்க எவ்வளவு வேஸ்டேஜ் வந்து 5 இயர்ஸுக்கு ஒவ்வொரு வருடமா கிடைக்கும். Year 1 to year 5, right?
ஒவ்வொரு எத்தனை மெட்ரிக் டன் வேஸ்டேஜ் கிடைக்கும் என்று ஒரு estimate. The cost of the project feasibility study, which has already been carried by the WMC and Korean companies, 1 million. இது சாத்தியப்படுமா என்ற சம்பந்தமாக இந்த ப்ரொஜெக்டை வந்து சாத்தியமான படிப்பினைக்காக வந்து WMCயும் கொரியன் கம்பெனியும் 1 மில்லியன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணி, ரைட்? அதுக்கான செலவாக இருக்கு. இனிஷியல் காஸ்ட் ஆஃப் பிளான்ட் அண்ட் மெஷினரி ஃபார் தி ப்ராஜெக்ட் இஸ் 100 மில்லியன், ரைட்? இந்த ப்ராஜெக்ட் செய்யற இந்த மெஷினரிக்கு, இந்த பிளான்ட்டுக்கு வந்து plant and machinery வந்து 100 million invest பண்ணோம். At the end of the 5th year, plant and machinery can be sold 20 million. Right? வருட 5வது வருட முடிவில் வந்து 20 மில்லியனுக்கு விற்பனை செய்யலாம். WMC decided to keep on their depreciation policy on pipeline basis with a capital allowance rate of the government. Right? நேர்கோட்டு முறையில வந்து அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக வந்து மூலதன விடுகை பெருமானத்தை செய்யறதுக்கும் தேர் டிசைடட். இதே நேரம் contract workers shall be recruited to the new project at a cost of 120,000 per annum. Right? ஒரு வருடத்துக்கு வந்து 1,20,000 காஸ்ட்ல வந்து workers வேலையாட்களை வந்து உள்வாங்க இருக்காங்க 4 வருடம். For each worker, okay, one of the supervising officers is currently working in the waste collection site, paying 360,000 per annum, can be transferred to the new project, which will have to spend 420,000 for special supervising to the project. இந்த ப்ரொஜெக்டுடைய சேர்த்துடைய மேற்பார்வைக்காக ஏற்கனவே இன்னொரு அந்த நிறுவனத்துல வேலை செய்யும் பார்வையாளர் 3,60,000 ரூபாய் சம்பளமா வந்து வர்றதுக்கு கொடுக்காங்க. ஆனா அவரை இந்த சேர்த்துக்கிறதுக்குள்ள விசேடமான ஒரு மேற்பார்வை செய்வதற்காக, ஆனா அவர் வர்றதுக்கு 4,20,000 ரூபாய் அவருக்குரிய சம்பளமாக அல்லது கூலியாக சம்பளமாக செலவிட வேண்டியிருக்கு. அதே நேரம் எக்ஸ்ட்ரா லேண்ட் வில் நீட் project and WMC expect to use the land as waste collection area for this project. WMC க்கு வந்து additional land வந்து தேவைப்படுது, right? The apportioned rental cost of the land is 2 million, will be paid on yearly basis through the project duration. 2 million வருடத்துக்கு வந்து இந்த additional தேவைப்படுற land ஹையர் பண்றீங்க, so அதுக்குரிய rental வந்து, right? அடுத்தது இன்னொரு தகவல் தரப்படுது, following operational cost, right? செயற்பாட்டு செலவினங்கள் வந்து எத்தனை மில்லியன் ஒவ்வொரு வருடத்துக்கு முன்னது தரப்படுது. மேலதிகமாக சொல்றார், cost of capital after tax of WMC is 15%, means required rate of return or cost of capital is 15%. அப்ப இதுக்கு தான் நாம என்ன செய்வோம், discounting factor calculation செய்வோம். Assume all these transactions occur at the end of the respective year, right? ஒவ்வொரு வருட முடிவிலையும் வந்து இந்த transaction இடம்பெறும். Government decided to charge low tax rate 10% based on the net taxable profit on operating income, and also on the year should be settled in the same year and so on, right? Government வந்து ஒரு low tax rateல வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அனுமதி அளிக்குது, right? They have decided தீர்மானிச்சிருக்காங்க 10% net taxable profit தேறிய லாபத்துல, right? வந்து 10%. அதே நேரம் அந்த அந்தந்த வருடமே வந்து பே பண்ணணும். கேள்வி வேண்டப்படுவது, you are calculate the NPV of the project using the given format and advise the management. You advise the management. You are required to satisfy if you do not consider any figures at prices. Use given form or similar form to prepare your answer and separately to do. Okay. Second question is calculate the IRR and interest. Right. இப்ப நாம வந்து நிறைய கணக்குகள் பார்த்தோம். கடந்த 3 வகுப்பா வந்து நிறைய கணக்குகள் செய்து கொண்டிருக்கோம்.
How do you feel? உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்க. இதாலதான் நான் நிறைய கணக்கு செய்யறேன். என்றால் எஸ்எஃப்எம் பேப்பரை நீங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ல வந்து கொஸ்டின்ஸ், பிகாஸ் பாடத்துல வெயிட் அப்படிதான். எஸ், கேன் யூ? மைக் ஆன் பண்ணி கதைக்கலாம், கதைங்க. ரைட், நாம வந்து என்பிவி செய்யறதாக இருந்தால், right, let me just say my Excel sheet working sheet. Please switch off your mic, ensure mic is switched off, right? Right? Calculate NPV, right? You need cash flow. You need cash flow. How can you calculate the cash flow? Yes. So I'll put year 0, year 1, year 3, year 4, year 5. Okay. This of course you know. How can you calculate the cash flow? Can you see my Excel sheet? And work on the Excel sheet விளங்குதா? ஒன்னு மைக் ஆன் பண்ணி கதைங்க இல்ல chat boxல போடுங்க. Whether can you see my screen? Yes. sir, Excel sheet விளங்குது. Okay, thank you. Right. First, தரப்பட்டிருக்கிற தவிர உள்ளவன். Right, revenue. Revenue is given. Revenue இருந்தா right, right. இந்த வசனத்தை பாருங்க. Management of WMC is now considering recycling this waste in-house. This recycling process will produce compost, which is input of 30% of input waste and could be sold of 8,000 rupees per metric ton. Right? The entire product plan go to the Korean market. இது ஒரு விஷயம். அதாவது இன்புட்ல 30% பாவிக்கப்படும். இது ஒரு தகவல். செல்லிங் பிரைஸ் வந்து 8,000. இது ஒரு தகவல். Right? Same time, right? Here, the table of estimate of during the next 5 years is given. எவ்வளவு வேஸ்ட் தேவை? 10,000, 11,000, 12,000, 12,000. இதனுடைய 30%. Can you understand this? 30% of this input, right? So then equal, I'll put 10,000 into 0.3. And again
you have for the next amount. There is a question paper. Be online. There is a question. Right. 10,000, 11,000, 12,000, 12,000, 13,000. Let's keep it like that. 11,000, 12,000. ഇന്നത്തെ 12,500 കഴിഞ്ഞു. 12. Should be here, right? So ഇതിനുடைய 30 രൂപ into 0.3 into 3. So you have right. I'll put working one. Right. Selling price, of course, he is telling in the question 8,000 rupees per metric ton. So then total revenue is this much. Okay. So, final answer செய்யறதுக்காக some space, then working one, right?
ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த ஒவ்வொரு செய்முறையிலையும் ஒர்க்கிங்லையும் செய்யற ஃபைனல் ஆன்சரை கொண்டு வந்து இங்க போடுவேன். So can you understand this? 4 workers recruit பண்றதுக்கு ஒரு ஒர்க்கருக்கு வந்து 120,000 ஒரு வருஷத்துக்கு. இப்ப 4 பேருக்கும் 4,80,000 வருஷத்துக்கு வருது. சூப்பர்வைசர் ஸ்பெஷல் சூப்பர்வைசிங் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. அவருக்கு 4,20,000 புதுசா கொடுக்கணும். வெறும் 3,60,000 கொடுக்கப்படுது. ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல அவருக்கு 4,20,000 கொடுக்கணும்.
நான் சொன்ன மெசேஜ் வழங்கிட்டேன். நான் ஆஃப்ல வச்சுக்கேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன நம்பர் ரைட் 30 நம்பர் ஃபுல் டைம், 88 நம்பர் 118 நம்பர் ஃபுல் டைம், 63 நம்பர் ஃபுல் டைம் ரைட். பார்ட் டைம் 26, பார்ட் டைம் 39, பார்ட் டைம் 68, பார்ட் டைம் 16. நான் எல்லாரும் நம்பரையும் வாய்ச்சிக்கல, நம்பர் சொன்னார்கள். நான் நினைக்கிறேன் எல்எம்எஸ்ல இருக்கிற ஜாயின் பட்டன் ஊடாக ஜாயின் ஆவாங்க. ஏதோ லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிருக்காங்க. உங்களோட அட்டெண்டன்ஸை வந்து கவுண்ட் பண்ணாது. எக்ஸிட் ஆகி எல்எம்எஸ் ஊடாக ஜாயின் பண்ணிவாங்க. அப்படியே அட்டெண்டன்ஸ் எடுத்தாரு. அப்படி யாராவது வேற லிங்க் கூட வந்திருந்தால் எல்எம்எஸ்ல இருக்கிற எக்ஸிட் ஆகிட்டு ஜாயின் பட்டன் ஊடாக வாங்க, இல்லைன்னு கவுண்ட் பண்ணாங்க. அட்டெண்டன்ஸ் ஆட்டோவா கவுண்ட் பண்றோம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. வேற என்ன செலவினம் இருக்கின்றால் land rent, right, 2000. How much? 2 million. 2 million a year, isn't it? வேற ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இருக்குதா கணக்குல? Land is okay. Yes, following operational costs in addition to the above are expected to incurred during the project period. 4 million, 6 million, 8 million, 9 million, 11 million. $4 million, 6 million, and again 8 million, and again 9 million. Then the last year 11 million. Right? இதற்கு மேலதிகமாக கேபிட்டல் அலவன்ஸ் டிப்ரிசியேஷன் அமௌண்ட் பத்தி சொல்லியிருக்கார். ரைட், நம்ம டிப்ரிசியேஷன் ஃபண்டு தான் செய்யும். டிப்ரிசியேஷன் கேபிட்டல் அலவன்ஸ் எவ்வளவா? Initial cost of the plant is 100 million. At the end of the 5th year, the plant and machinery could be sold for 20 million. We decide to keep their depreciation policy on straight line method and currencies with capital allowance rate of the gun. Right? Now, $1 million, isn't it? This amount is right.
say 100 million. There should be another 0. Minus 20 million is the least value. சொல்லிலிருந்து சொல்லி பொறுமையை கழித்து பயன் பொருள் ஆயுட்காலம் 5 years. Then you can find profit before tax. How much? This is the revenue. These are the costs. Okay. Right. Now tax at 10%. $110,000, $150,000, 190, 210, 130. Okay. This is the amount of tax. Right. നമ്മുടെ നോക്കം என்ன മക്കൾ? We have to identify the cash flow. Right? You should know the cash flow. That is what we have to find out. Right? So cash flow. இப்ப வரிக்கு முன்னரான லாபம் இருக்கு, வரியை கண்டுபிடிക്കാം. இப்ப வரிக்கு பின்னரான லாபத்தை காணலாம். Right? ஆனா cash flow தேவைன்னா என்ன செய்யும்? வரியினுடைய அமௌண்ட் அவதானிச்சு கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொல்றீங்க, வரியினுடைய அமௌண்ட சரியா காணணுமாக இருந்தால் டிப்ரிசியேஷனை கழிப்போம். ரைட்? டிப்ரிசியேஷனை கழிப்போம். கழித்து வரியுடைய அமௌண்ட சரியா கழிப்போம். டிப்ரிசியேஷன் காசாக வரவும் இல்லை, காசாக போகவும் இல்லை. ஸோ therefore cash flow காணால் depreciation what you have to do? Add back the depreciation. Right? We have to back the depreciation. Right? So now to get this value is the cash flow.
is the cash. Right? Cash flow தெரியும்னா இனி என்ன செய்யலாம்? You can find the NPV easily. You can find the NPV easily, right? NPV calculation. Right? You know the initial investment is how much? Year zero, 100 million. Right? That should be minus. Why? காசு வெளிப்பாடு. Cash outflow. Somebody's mic is on. Please switch it off. Then he's saying salvage value. Right? 20 million. ஏன் ப்ரொஜெக்ட்ல இறுதியில வந்து 20 மில்லியனுக்கு என்ன செய்யலாம்? இதை வந்து கணக்குல கண்டுபிடிக்க. Initial cost of the plant and machinery for this project is 100 million. At the end of the 5th year, plant and machinery can be sold for 20 million. But 20 million, he will get income, cash inflow. Plus. What else we have to put? Profit. Yes. Net cash flow of the project காண்பதா இருந்தா வேற என்ன தகவலை மிஸ்டர்? Yes. This is the interesting part of this question. Yes, we can switch on the mic and talk with me.
if you want to find the project cash flow, what else you have to do? Where an adjustment உங்களுக்கு தேவை? And I'll put separately. Yeah. Right. I'll put this cash flow here. Right. What else do you want to find? இப்ப இந்த கணக்குல இது ஒரு வித்தியாசமான ஒரு குறி, right? நல்லா விளங்கிக்கணும். Yes, somebody has put in the chat box, right? Cost 1,005% should be taken into account, right? ஒரு அளவுக்கு சொல்லப்படும், right? Somebody has put a message to me. Yes, ஆனா அதுல full விளக்கம் அங்க சொல்லப்படும், right? இப்ப என்னன்னு சொன்னா ஒரு லோக்கல் கண்ட்ராக்டரை வச்சு கொண்டு அவருக்கு இந்த கழிவுகளை வழங்கி, ரைட், அவர்கிட்ட ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று போட்டு வந்து ஒரு மெட்ரிக் டன் 2000 படி என்ன செய்யணும், வழங்கினோம். இப்ப நமக்கு கிடைச்சது என்ன, கொரியன் கம்பெனியுடான இன்னொரு ப்ராஜெக்ட். ஆகவே அந்த 2000 படி நாம அந்த காபேஜ் ஒவ்வொரு வருஷத்துக்கு எத்தனை மெட்ரிக் டன்னோ அதனால தட் இஸ் இந்த இடத்துல cost saving, ரைட். அதே நேரம் அந்த கண்ட்ராக்டர் வந்து 2000ங்கிறது ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கும் என்று இன்ஃபார்ம் பண்ணிக்கிறதாவும் சொல்லப்படுது, ரைட். So I'll put like this, cost saving, right? So நான் இங்க இன்னொரு ஒர்க்கிங் செய்யறேன். Cost saving, right? நமக்கு தெரியும் வேஸ்ட் மெட்ரிக் நமக்கு 10,000 தேவை முதலாவது வருஷம், ரெண்டாவது வருஷம் 11,000. இது கணக்குல தரப்பட்டது இல்லையா, 12,500, 13,000. Right? அகற்றுள்ள செலவு வந்து cost metric ton. முதலாவது வருடம் 2000, இரண்டாவது வருடம்
2100, isn't it? ஏன் 2000ஓட 5% கூடுங்க. ஒவ்வொரு வருடமும் 5% கூடும்னு சொன்னீங்க. I'll round it off, right? The mutton that I'm எடுக்கிறேன். Right. Therefore, எடுக்கணும் எவ்வளவு வரும்? This right? சரியா வழங்குதானே? இப்ப இந்த குப்பையை அகற்றத்துக்காக வந்து முதலாவது வருடம் 2000 ரூபாய்க்கு வந்து ஒரு மெட்ரிக் டன் படி ஒரு லோக்கல் கான்ட்ராக்டர் கொடுத்தார். அவர் என்ன சொல்றார்? ஒவ்வொரு வருடமும் 5% இந்த ரேட் கூடும். அப்ப அந்த அதன் அடிப்படையில 2000 இருந்தது 2000, 2100, 2205, 230, 2315, ரைட், 2431 அப்படின்னு சொல்லி கூடிக்கொண்டு போகும். அப்ப இந்த காஸ்ட் வந்து இந்த கொரியன் கம்பெனியோட இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்றதால இல்ல, மாறாக அது காஸ்ட் சர்வீஸ். Right? Now if you calculate project case for how much? Right? How much? Yeah. You have tested. Yeah. Now you got projected cash flow value. Now you got projected cash flow value. Part-time 119. Don't take over the presentation.
It's something wrong. Full time 212, can you stop your video? Oh, you have put the picture. So it's the icon picture or something. Okay. Part-time 119, please do not make any changes, right? Without சந்தேகம் கேட்கறதுக்காக நான் மைக் பண்றேன். Okay, now you know the cash flows, right? According to the question, right? Cost of capital is 15%. Then you have to calculate the discounting factor at 15%, right? You know, when the year is 0, of course it is 1 discounting factor. Discounting factor table தரப்பட இல்லை என்று சொன்னால் பரவாயில்ல, கால்குலேட்டர்ல எப்படி செய்யறதுன்னு ஒன்று சொல்லிருக்கேன், right? You have to use this formula, should not forget it. 1 over 1 plus r, r பதிலா இங்க 15% 0.15 to the power n. The power n means, wait, to the power n, right? This is the value. Give me 1 minute.
Okay, can you check whether my calculation is correct? It should be good. Is this NPV correct? There could be a little different in a different decimal சமாதானங்கள் சில வழியில adjust பண்ணுன்ற பொழுது, but there won't be a big difference. If this calculation is correct, somebody is putting yes. சொந்த விலையும் கொள்ளுங்க. இப்ப நான் அந்த டெசிமல் பிளேஸ் இதில் கூட்டலாம். ஹைட் பண்ணிருக்கோம். இந்த டெசிமல் பிளேஸ் எல்லாத்தையும் எடுத்தா இதில் பெருக்கி போடும். சில வேலை கால்குலேட்டர்ல செய்யும் போது 870 பெருக்குவீங்க. ஆனா இங்க வந்து மறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எடுத்து பெருக்கும் நினைக்கிறேன். ஸோ therefore slight different வர வாய்ப்பு இருக்கு. Right. Second part, the other part of the question is IRR. IRR calculate பண்றது உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு NPV உங்களுக்கு தேவை, ரைட்? இன்னொரு NPV உங்களுக்கு தேவை. Therefore ரைட், மைனஸா வரக்கூடிய மாதிரி எடுத்தீங்கன்னா நல்ல சொல்லுங்க, ரைட்? 30%. Absolute. Let's put 40. What will happen? But
get minus value. So IRR is equal now low rate plus positive upon positive minus negative NPV into high rate minus low rate. Low rate, 15 into positive NPV upon Q minus negative NPV into it is 40, 480, 60, it's correct. If my calculation is correct, what will happen is it is 35. It is 3 minus. Low rate is 50 plus PV upon 40 minus PV into can you check this calculation? 52, 761, 699 upon 52, 761, 699 minus 0.945. Suppose something mistake somewhere. So I get the value of
29.18. Do the manual calculation. Can you check manually your answer? The IRR value. $29,1819. Okay, almost. My answer is correct. Yes. On the one, 19. Number 44 is giving an answer 29.19. Right, almost my manual calculation is also correct. So I got 18, right? So IRR equal okay, students. You can hear me, isn't it? காய்க்கிற வளர்ந்தது தானே? ஏன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. Yes, okay. Right, so we did 2016, right? But when you go for 2015, right? I don't have a soft copy, but this is a scan copy, right? நான் வந்து இத LMSல அப்லோட் பண்றேன். இந்த கணக்கை நீங்க செய்து பாருங்க. Right, here they have asked NPV and PI, profitability index, but இந்த கணக்கு கொஞ்சம் different model, right? You have 8 years lifetime project, right? Tax free subsidiary கிடைக்குது, right? Initial investment, additional investment, right? Number 98, don't try to take presentation, right? Selling price தந்திருக்காங்க, variable cost, fixed cost தந்திருக்காங்க, right? But இது கொஞ்சம் different ஆன கேள்வி. 2015, somewhat different question, right? Oh, if you want, you can download from our LMS, right? I have uploaded this question paper. Unfortunately, I don't have soft copy, but I got the scanned copy from the student, right? So I upload this. இந்த கணக்கை எனக்கு செய்து காட்ட விருப்பம், but time does not permit me.
right? So with this class, I am concluding capital budgeting, right? So of course, I wanted to start capital structure also today, but unfortunately I couldn't do it. Right, I'll continue in the next class. In the third year, செய்து பாருங்க. அப்ப 2015, 16, 17, 18, 19 plus I gave 2 questions. Almost 7 questions. ஆரம்பத்திலே ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கேன். 8 questions different angle பார்த்துருக்கோம். Right? Capital equivalent annuity method சம்பந்தமா 2017 கேள்வியில வந்த ஒரு கொஸ்டின்ல நாங்க we touched that area as well, right? So அதையும் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. In addition to that, LMSல வந்து practical questions upload பண்ணிருக்கேன், செய்து பாருங்க. நான் again I am telling you that SFM is a very weight on a subject, right? Not like other subjects. So right, maximum we have tried, right? The success depends on your practice. Wherever a different model questions செய்து பார்க்கிறது மூலம் தான் ஒரு practice இருக்கும், right? So try to do 2015 question paper as well as LMS ல வந்து upload பண்ணப்பட்டிருக்கிற questions, practical questions செய்து பாருங்க. So with that I am winding up today's lecture, right? We will meet in coming Saturday, right, with new chapter. Thank you very much for joining today.